போறோம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட தொடங்கி இருக்கிற அந்த டிவிக்கு உருட்டு கூட பாருங்க. நாங்க இந்த 1,25,000 கோடி ஊழலே பார்த்து வளர்ந்தோம்னு சொல்ற இவங்க கண்ணுக்கு இதை தாண்டி நாடு முழுக்க எந்த ஊழலும் தெரியலையா? எப்படி சொல்லுவாங்க? தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. தலைவன் என்ன வழியில காட்டுறாங்களோ அந்த வழி தானே போவாங்க. தலைவன் காஞ்சிபுரத்துல என்ன சொன்னாருங்க? 4,730 கோடி ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்காங்க. 4,730 கோடி பாத்துக்கோங்க. 4,730 கோடி காஞ்சிபுரத்துல மட்டுமே திமுக அடிச்ச மணல் கொள்ளையில கிடைச்ச லாபம். இந்த 4,730 கோடி ஆல்ரெடி நீதிமன்றத்துல டாக்குமெண்ட் இருக்கு, ஆதாரம் இருக்கு, இடி கிட்ட இருக்குன்னு சொன்னதை குறித்து ஏற்கனவே விரிவான காணொலி ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தோம். இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம் எல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. நண்பர்கள் ஒருவேளை யாராவது இந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் மூலம் பாருங்க. ஆதாரபூர்வமா பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வழக்கு எந்த லட்சத்துல இருந்துட்டு. சரி, அதுவும் ஒரு உரம் தான். ஆனா பாருங்க, இந்த இடத்துல அமலாக்கத்துறை என்ன நினைப்பாங்க? என்னப்பா இது, எங்களையே விஜய் மிஞ்சிருவார் போலுங்க, நாங்களா தமிழ்நாடு முழுக்க எனக்கு நானே லைக் போடுறேன். நிறைய போட்டீங்களா? மேல என்னமா போட்டீங்க? நம்ம ராஜ்குமார் ஐயா வர வைக்குமா? அவரையும் கூப்பிடுவோம். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவார் என்ன கூப்பிடலையேன்னு. அவரையும் கூப்பிட்டு வரேன். ராஜ்குமார் 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 காணவில்லை. ராஜ்குமார் ஐயா இப்போ ராஜ்குமார் ஐயா வருவார். நிறைய போட்டேன். அதான் நிறையனா என்ன போட்டேன்னு கேட்டேன். லைக் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்க. இளரும் இன்ஸ்டால், இவரும் இன்ஸ்டால இருக்காங்க. ஓகே, மெசேஜ் போட்டிருக்க வருவார். நான் சொன்னதா? ஆமா, அந்த அன்னைக்கு நீ பேப்பர் பாருங்க, ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும். அந்த நியூஸுள்ள ஹேஷ்டேக் போட்டால் ஜமன் பெறும். முதல்ல லைக்கை போட்டு தங்கச்சி. 2 பேர் இருக்கிறீங்க, நான் ஒருத்தர் இருக்கேன், நான் ஒரு ஃபோனில் பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு ஃபோனில் பார்த்து நான் லைக் போட்டேன். கடவுள் பாதி மிருகம் போதி கலந்து செய்து கலவை. என்ன ராஜ்குமாரை பார்ப்பேன் லைக்கு. ஐயே, லைக் எதுக்கா? அப்படி சும்மா வர்றதுக்கு தான். நாங்க சும்மா ட்ரையல். நம்ம ஃபுல்லாக எல்லாரும் சப்போர்ட்டிங் தானே நமக்கு இன்னைக்கு சேனல்ல. ஆனால் இந்த இதில் வந்து 3-4 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. எப்படி லைவ் ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. ஓட்டேனா? ரைட்டு. நானே லைவ் ஓட்டிட்டு நினைக்கிறேன். இப்போ 4-5 ஃபோனை வச்சு நான் ஒரு ஃபோனில் ஓடிட்டு இருக்குது. லேப்டாப்பில் 4 ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்குது அங்கே லைவ். நம்ம நாளை அவங்களுக்கு எல்லாம் ஓடுது. அவங்களே இன்ஸ்டால நம்ம காப்பியை பேஸ்ட் பண்ணுங்க, வர வைப்போம். எல்லாத்தையும் ஒரு குட்டைக்குள்ள கொண்டு வரோம். ஐயோ, போட்டுட்டீங்களா? ஓகே 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 ஓகே. கஞ்சியில் உப்பு போட்டிங்களா?
கஞ்சில உப்பு போட்டீங்களா? ராஜ்குமார் ஐயா இன்னும் பார்க்கல இன்னைக்கு. அவருக்கு கால் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்பதான் வருவாரு. ஐயோ போட்டுட்டேன். அப்புறம் லைவ் நம்மளை தாண்டி யாருக்குமே போக மாட்டேங்க. அதான் என்ன பிரச்சனை தெரியல. யாராவது ஒரு ஆளாவது ஏறி ஏறி வரணும்ல. வணக்கம் ராஜ்குமார் அண்ணா, தங்கச்சி வணக்கம், வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கிறீங்க? சும்மா ரொம்ப நாள் ஆச்சுல லைவ் போட்டு, அதனால அதை போட்டேன். நேரம் போகல. நம்ம திருமுகத்தையும் ஒர்க்கா எல்லாத்தையும் காணிப்போம் சொல்லிட்டு தான் லைவ் போட்டேன். சம்மந்தி வைக்கணும், ஆப்பமாவும் அரைக்கணும். நல்லா அரைங்க. நல்லா இருக்கேன் அண்ணா. கண்ணீர் அடிக்கிறீ எதுக்கு? வீட்டுல தான் அண்ணா. இங்க தங்கச்சி ரொம்ப கண்ணீர் அடிக்கிறாங்க, ஏன்னு கேளுங்க. தங்கச்சி ஒரே கவலையும் கண்ணீருமாக இருக்கிறார்கள். ஒரே கிரை. உமா இஸ் கிரை எனி டைம். ஐ டோன்ட் நோ வை. தங்கச்சிக்கு சமையல் வைக்க கஷ்டமா இருக்கான், சமையல் வைக்க பிடிக்காதான், சமையல் வைக்க ஒரு ஆள் பார்க்கணுமா? பார்த்து கொடுக்குறீங்களா? சமையல் வைக்க ஆள் வேணுமா? தங்கச்சி என்னிடம் பேச மாட்டாங்க அண்ணா. என்னாச்சு? திருமுகம் சீமான் சொல்ற மாதிரியே சொல்றீங்க. மச்சானா எங்க லைன்ல சிங்கா வராரா? தங்கச்சி அந்த பானா ஆம்லேட்டு சூப்பர் தங்கச்சி. என்ன ஆம்லேட்னா? பனானா ஆம்லேட்டா? ஓகே ஓகே ஓகே, பனானா ஆம்லேட்டு. ஆமா, தங்கச்சி ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாங்க? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. அண்ணனுக்கும் தங்கச்சி என்னாச்சு? யாரோ ஒருத்தர் வெளியே போயிட்டு வரீங்க. அது மேக்சிமம் தங்கச்சியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இருக்கும்னா எனக்கும் பையனுக்கும் நாளைக்கு இருக்கும்னா எனக்கும் பையனுக்கும் பிடிக்கும். என்னது இருக்கு நாளைக்கு? உங்க பக்கெட் தலைவர் வந்திருக்காரு. அவரு என்னன்னு கேளுங்க. நாளைக்கு எனக்கும் பையனுக்கும் பிடிக்குமா? அதை எப்படி செய்வீங்க தங்கச்சி? உங்க அண்ணன் கேக்குறாரு, சொல்லிடுங்க. ஓட்ட பக்கெட்டா? ஐயே, அப்படி என்ன ஓட்ட பக்கெட்டு? அப்படி எங்க ஒழுக்குனாரு ஓட்ட பக்கெட்டு? அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நம்ம அண்ணன் இல்ல. ஓட்ட வைக்கிட்டு அதான் என்னோட சண்டை. ஆமா, அண்ணன் சொல்லிட்டு மேட்ர அண்ணன் போய் அங்க போய் சொன்னா, அண்ணன் சொல்றது மேட்ரு அப்படி அது ஒரு ஃபார்முக்குள்ள இருக்கணும். ஒரு சிங்க் எப்படின்னா, ஒரே சிங்க்ல இருக்கக்கூடிய ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை. நமக்கே தெரியும் யார் யார் நம்ம லைன்ல சிங்க் ஆவாங்க, நமக்கு கரெக்டா யார் இருப்பாங்கன்னு தெரியணும். முதல்ல அப்படி ஆட்களை படிக்கணும். நான் இப்போ சம்மந்தி வைக்கணுமா வேண்டாமா? அது மச்சான்டா தான் கேட்கணும். மச்சான்டா கேட்கணும். சம்மந்தி வைக்கவா அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு அந்த ஒரு வீடியோ போடணும். ஒரு வீடியோல என்னது சம்மந்தி வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டு
சம்மந்தி வைக்க சொன்னங்காட்டி தலையில கல்ல தூக்கி போடுவாங்கல்ல, அந்த வீடியோ காமிச்சிருக்கணும். சம்மந்தி வைக்க சொன்ன மனைவியிடம் மனைவி கல்லு தூக்கி கணவரை போட்டு மண்டியில் போட்டான்னு ஒரு ஏதோ ஒரு காமெடி வரும் ஷார்ட்ஸ்ல, பார்த்துருக்கேன். சரி, ஞாபகம் இல்லை. நான் டைப் பண்ணா எப்படி வைப்பேன்? கடவுளை, உங்களை யாரும் டைப் பண்ணுங்க. நான் வாய்ஸ்ல பண்ணுவோம். வாயில நாங்கெல்லாம் டைப்பா பண்றோம். வாயால அடி போயிட்டே இருக்கோம். சம்மந்தி வைக்கிறதுக்கும் கமெண்ட் போடுறதுக்கும் என்னம்மா கஷ்டம், என்ன கஷ்டம் தெரியல. ராஜமாண்ணா, தங்கச்சி என்ன பண்ணுச்சு? தங்கச்சி என்ன பண்ணுச்சு? ரெண்டு நாள் அந்த பாட்டு தான் வாயில வந்துட்டு இருக்கு. எதுக்கு வருது, ஏன் வருது எனக்கே தெரியல. என்ன கருப்பு ராஜ்குமார் அண்ணா, எனக்கு வாய்ஸ் டைப் இல்ல. ஓகே ராஜ்குமார் அண்ணா, ஒரு போன் வருது அண்ணா. ஓகே ஓகே, தெரியல அண்ணா, என்ன தெரியல. என்ன தெரியல, அதான் என்னிடம் பேசல பாத்தீங்களா? போட்டிருக்காங்களே ஓகே ராஜ்குமார் அண்ணான்னு சொல்லிருக்காங்களே. யாரு லூசு? நானா? ஆமா, தங்கச்சி லூஸா இருக்கும்போது அண்ணன் மாதிரி எல்லாம் லூஸா இருக்கும். தங்கச்சி அரை லூசுன்னா அண்ணன் மாதிரி முழு லூசு. தங்கச்சி அரை லூசு. தங்கச்சி சரியாகாத லூசு, சரியான லூசு. அண்ணன் மாதிரி சரியாகாத லூசு. தங்கச்சி சரியான லூசு, அண்ணன் மாதிரி சரியாகாத லூசு. அது இயற்கை, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. லைவ் அண்ணா, அது பீரா? நமக்கு அது மேட்ரே, அந்த ஐட்டமே பிடிக்காதுண்ணா. ஒன்லி டொபாக்கோ. இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இது ஒன்லி வாட்டர். நமக்கு இந்த குடிக்கிற பழக்கம் கிடையாது. கோடி ரூபா கொடுத்தாலும் வேண்டாம். பொய்யா? என் ரூம் என்ன ஃபுல்லா எடுத்து காட்டுறேன். சிமன் இல்லையாமா? புரியல. சிமன் இல்லையாம். பொய் சீமன் இல்லையாம். எனக்கு மனசிலாகல. என் ஃபேஸ பார்த்தா எல்லாத்தையும் எப்படி தோணுதோ? ஒன்னும் இல்லையாம். அப்ப எல்லாரும் டிவில தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ரைட்டு. அப்ப நேரலையில் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நம்பன்னு கண்டிப்பா கட்டாயம் கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. யாரையுமே நான் நம்பிக்கை என்ன சொல்லுவாங்க, நம்ப வைக்கணும்னு நான் முயற்சி பண்ண மாட்டேன். அது ஒரு விருப்பம். எனக்கு நான் கிளியர். யார்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பொய் உண்மை சொன்னாலும் யாரும் என்ன ஒன்றும் செய்ய போறதும் கிடையாது. ஆமா குடிப்பேன்னு சொன்னாலும் யாரும் என்ன ஒன்றும் கேட்க போறது கிடையாது. இப்போ சிகரெட் அடிச்சிட்டு யாரா கேட்க வச்சுறாங்க, யாரு கேட்டாலும் நான் அடிப்பேன். நான் இப்படிதான். இன்னைக்கு ஒரு ஆளு
வாங்க போறாங்க. யாரு? ச்சே! யார் வாங்க போறா? மச்சானா? பாவம் மச்சான். மச்சான் டிவி ரிமோட்ட கையில எடுத்து வச்சிருங்க. போதும் எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஓகே. மச்சான் டிவி ரிமோட்ட கையில எடுத்து வச்சிருங்க. ராஜகுமாரன்லாம் நான் சண்டை போட மாட்டேன். அவர் அண்ணன் இல்லை, என்ன வேணாலும் கேட்கட்டும். அவர் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், போயிட்டாரு. அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவார் நினைக்கிறேன். யாரையாவது கூப்பிட்டுட்டு வருவாரு. யாராவது சைலண்ட்ல இருந்து பாப்பாவோ. ராஜ்குமார் வந்துட்டாரு. வரலையோ? நான் தான் இருக்கேன். ஒண்ணு இங்க இருக்கு, ஒண்ணு அங்க இருக்கு. ஒண்ணு கேரளால இருக்கு, ஒண்ணு சென்னையில இருக்கு. எப்பா எப்பா. ஆமா, இந்த பொய் பொய்ன்னு ஒரு டயலாக் போட்டீங்களா தங்கச்சி, அது எதுக்குன்னு சொல்லலாமா? நம்பிட்டேன் அண்ணா ஓடிட்டார் அதோடி. ஓகே ரைட். ஏதோ என்னால முடிஞ்ச கண்டென்ட் வேணும்ல. கண்டென்ட் வேணும். உங்க கண்டென்ட்டுக்கு நானா கிடைச்சேன்? என்ன வச்சுதான் கண்டென்ட் எடுக்கணுமா? அப்பாவி இது. ஆனா இதுல ஒரு ஆள் பீர் குடிச்ச சொல்லி சொல்ற, அவர் பாராடுறோம். இதுதான் கொளுத்தி போடுறது. முருங்கை மரம் பத்திக்காத. இது உங்க லைவ், உங்க கண்டென்ட். உங்க லைவ், உங்க கண்டென்ட். இங்க கண்டென்ட்டே கிடையாது. ராஜ்குமார் அண்ணா அவரு இப்ப எங்க இருப்பாரு? இப்ப எங்க இருப்பாருன்னு பாத்துட்டா வேண்டாம். வருவார், படை கலனோடி வருவாரு. அதான் ராஜ்குமார் அண்ணா சொன்ன கண்டென்ட். ஓகே 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 ஓகே. எந்த சிரிப்பு? ரைட் ரைட். மச்சானுக்கு ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சா? மச்சானுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, 12 மணி முடியும்னு. அப்புறம் மச்சான் எப்படி டிவில பாக்குறாரு? வாங்க என் சம்மந்தி. சம்மந்தி வேண்டாம், 2 பச்சை மிளகு, 2 வெங்காயம், அதை கடிச்சு மச்சான் இன்னைக்கு கஞ்சி குடிச்சா போதும். கஞ்சி தானே. சம்மந்தி சம்மந்தி இருக்கு. 2 பச்சை மிளகு, ஒரு 4 சின்ன உள்ளி, கொஞ்சம் இருக்காம். ஓகே ஓகே. என்ன முடியலையா? Power on. Bluetooth mode. Connected. ஹலோ ஹலோ. நல்லா இருக்கா? Hello. No battery. Please charge. தரமான சம்பவம் இன்னைக்கு. சம்மந்தி கேன்சல், மீன் அரப்பு இருக்கு. சூப்பர். சம்மந்தி கேன்சல், மீன் அரப்பு. இது எப்படி இருக்கு? மைக், ஒரு மைக், ஒரு ஸ்பீக்கர்.
மச்சான் இன்னைக்கு என்ன திட்ட போறாரு? சம்மந்தி சம்மந்தி அரைக்காததுக்கு காரணம் நான் என்று. Female voice. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? ஹலோ, Uncle sound effect. ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, Monster sound effect. யாரு, யார், ஹலோ, ஹாய், ட்ரிங்கிங், 1 2, Baby sound effect. யாரு, எந்த ஊர்ல இருக்கீங்க? போயிட்டு போயிட்டு வாங்க, வாங்க. போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. உங்களுக்காக இதோ தரமான ஒரு கட்சி. இந்த பொண்ணு கூட தான் சண்டை. இன்னைக்கு புதுசா இங்க இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு ஊர்ல போய் சாப்பிடாம இருந்து நோஞ்சா மாதிரி வந்திருக்கு திரும்பி. நோஞ்சா மாதிரி வந்திருக்கு திரும்பி. ஜூஸ்மோன் ஊர்ல போய் ஒரே பட்னி பட்னி தானா?
ஜேபி மறுபடியும் இவ்வளோ ஊருக்கே திருப்பி அனுப்பி விட்டுரு. சாரு சாரு தான். ஜேபி தங்கச்சி கிண்டல் பண்ணாத. மக்கு சாம்பிராணி சூப்பரா இருக்கு. மக்கு சாம்பிராணி சூப்பரா இருக்கு. ஹலோ, வந்துட்டீங்களா? வச்சிருவோம். என் தங்கை வடிவாக இருப்பதால் வடிவுக்கரசி என்று வைப்போம். யாராவது இருக்கீங்களா? வடிவு என்றால் அழகு, வடிவுக்கரசி என்றால் அழகுக்கு அரசி.
கண் கலங்காம பார்க்கணும் என்றால் ஜேபியின் கண் கலங்காமல் இருக்க வேண்டும். ஹலோ
ஹலோ யாரு யாராவது பாக்குறீங்களா? ஏதோ வந்துட்டு போச்சு. அப்படியா இருக்கும். ரெண்டு பேரும் காலையில இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கேன். ஆனா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க. அறிவா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்க மாட்டாங்க. ஒரு மணி நேரம் ஆக போகிறது. லைவ் ஓடிக்கொண்டிருக்கிறது.
ஆந்திராவில் மழை இருக்கிறதா? ஊருக்கு போய் பட்டினி விரதம் இருந்துட்டு வந்திருக்கிறாள் சாருமதி. ஓகே கீர்த்தி, பாய். நாளைக்கு ஒரு வீடியோ போடு, ஜேபியை கும்முன்னு கும்புற மாதிரி ஒரு வீடியோ போடு, லைவ் பிச்சுக்கும். சாமி பிள்ளை. அடி எவ்வளவு நாளும் ஜேபி நீ வாங்கிக்கோ, தங்கச்சி மட்டும் தொடாத. சாரு ஊர்ல போய் பட்டினியை கிடந்திருக்கா, அதான் ஸ்லிம் ஆயிட்டா.
அவரோட அழகிய தெரியுமா பாரு எந்த பார்வதி என்னோட அழகிய லைலா. அழகிய லைலா, அவளுடைய மனசு லைலா, சந்தன லைலா. எங்க தங்கச்சிடா. அவரோட அண்ணி யார் தெரியுமா பார்வதி எந்த பார்வதி என்னோட அழகிய லைலா. அழகிய லைலா, அவளுடைய மனசு லைலா, சந்தன லைலா. அவரோட அண்ணி யார் தெரியுமா ஜூஸ் மோன்ல லைவ் போடுங்க. நாலாயிரம் கோடி எங்கே என்று யாரிடம் கேட்கிறாய்? விஜய் என்ன சொல்லியிருக்காங்க? அதை விட
ஸ்டாலின் நீங்க உருட்டு. யார்கிட்ட கேட்கணும்னா ஸ்டாலின் ஐடி கிட்ட கேட்கிறேன். 4000 கோடி எங்க போச்சு? வந்தனம் வந்தனம், வாங்க வாங்க, வணக்கம். உங்க சேனலுக்கு வந்து சிஎம் சார் வந்திருக்காங்க. அரசியல் சேனலில் தேவையில்லை. மரண நகைச்சுவை நடிகர். 4000 கோடி எங்கே என்று யாரிடம் கேட்கிறாய்? என்னை கேட்கிறாய்? எதுக்கு கேட்கிறாய்? வரி ஐபோன் சொன்னது DM. எத்தனை நாளாயிரம் கோடிப்பா? அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாது. சொன்னாரு நம்ம சொல்ல எத்தனை நாளாயிரம் கோடி? பிஜேபி ஏதோ சொல்லுது என்று அதை கேட்டு நாம் பேச வேண்டாம். 4000 கோடி. திராவிடம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அதை பூஜை கடலும் தமிழ்நாட்டில் படிப்பறிவு என்ற ஒன்று இல்லாமல் போயிருக்கும். தெரியலையே. வெள்ளம் வரலன்றாங்க. விடியல் அரசியல் மலரடியாக இல்லை. சேனலில் தேவையில்லை. ஓகே, சோ இந்த 4000 கோடி நம்ம சக்கரை வெள்ளம் லட்டு வாங்கி சாப்பிட்டோமே, 4000 கோடி தான். சோ அதை விட்டுருக்க. ரோஜா ரோஜா ப்ளீஸ். எந்த பொம்மனாலும் குறை சொல்ல முடியாதாச்சு. குறை சொல்ல முடியாதாச்சு. சிஎம் சார், நான் சொன்ன குறைக்கு ஏதோ நிறைய ரோஜா ரோஜா சிங். அப்படியா? ஓகே ஓகே, 2 பேரையும் பார்க்கலாம். திரும்பி உள்ள நடிகரா? வாட் அங்கிள், ஒய் அங்கிள்? நோ நோ நோ, அது ஏதோ சொல்லுது. அதை கேட்டு நான் பேச வேண்டும். திராவிட இல்லை என்றால் உதாரணத்துக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். வாரத்துல நாமெல்லாம் வேற லெவல்ல வருவோம். சினிமாக்கெல்லாம் மிக்ஸ் ஹார்ஸ் மிட்டாய் வழங்கப்படும். தொண்டையில கிச்சு கிச்சு. டிவிகே யா. ஓகே, உங்கள் ஆசைப்படி நடக்கட்டும். என்னோட பெருமை நானே சொல்லிக்கூடாது. நானே சொல்றேன். 2 கோடி Microphone off. Hello. 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 Uncle sound effect. யாரு போகாதீங்க. Echo volume adjustment. Music volume adjustment. Microphone volume adjustment. Echo volume adjustment. Music volume adjustment. Microphone volume adjustment. Echo volume adjustment. Music volume adjustment. Volume maximum. ஹலோ ஹலோ. Female voice. யாரு எங்க இருக்கீங்க? சூப்பரா. Uncle sound effect. Monster sound effect. எங்கேயும் எப்போதும் நற்செய்திகள். Microphone off. ஹலோ ஹலோ ஹலோ. யாரு யாருமே இல்லையா? Baby sound effect. எங்கே போனீங்க? எங்க போனீங்கம்மா? எங்க போனீங்க? ஹலோ Volume maximum. ஹலோ ஹலோ. ஹலோ 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 KTV mode. ஹலோ 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 Female voice. ஹலோ ஹலோ
Microphone volume adjustment. ஹலோ ஹலோ Uncle sound effect. ஹலோ 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 Female voice. Uncle sound effect. Monster sound effect. Baby sound effect. ஹலோ என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ வருவீங்க? எங்க போனீங்க? யாரெல்லாம் எங்க போறீங்க? உன்னை சொல்லி குற்றமில்லை. ராஜ்குமார் அண்ணா. இங்கேயும் எப்போதும் காத்திருங்கள். எங்க போனாலும் வாங்க. லைவ் முடித்துக் கொள்வோம். யாரோடும் யாரும் இல்லை. இப்போதும்